ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கரண்டி ஆம்லேட் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் வத்தல் பொடி, கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குனது, 2 முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடுகு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறதுனால சீக்கிரம் முட்டை ஈஸியாக திரும்பும். இனி உடச்சி வச்ச முட்டையை அதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக 1 ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டுடலாம். இப்போ கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.